கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். உன் கை செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன தலைப்பிலே இந்த நாளிலும் உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை இப்படியாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அங்கே ஆசீர்வாதத்திற்கான ரகசியத்தை அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் விரும்புவோம், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், நான் செய்கிற வேலையை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும், அதிலே நல்ல பலன்கள் உண்டாக வேண்டும், குறைவுகள் இருக்கக்கூடாது, பெருக்கம் உண்டாக வேண்டும், நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். ஆனால் ஆண்டவர் நாம் செய்கிற கை வேலையில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்கள், அந்த விவசாயம் செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வயலின் பலன்களிலே நீ ஒரு பங்கை எடுத்து வைத்து லேவியனுக்கும் உன்னிடத்தில் உள்ள பரதேசிகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் இவர்களுக்கு ஏழைகளுக்கு நீ அவைகளை பங்கிட்டு கொடுப்பாயாக. அவர்கள் திருப்தி அடையும் பொழுது நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நமக்கு கிடைக்கிற நன்மையிலே, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களிலே, வயலின் பலன்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற தொழில்களானாலும் சரி, அரசு வேலைகளானாலும் சரி, எதுவானாலும் சரி, நாம் செய்கிற வேலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் ஊழியர்களுக்கும் ஊழியத்திற்கும் ஏழைகளுக்கும் நாம் பிரித்து கொடுப்போம் என்று சொன்ன ஒரு பங்கு எடுத்து அவர்களுக்கும் நாம் கொடுத்து உதவி செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற பெற்றோரே, வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் நம்ம எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார், மேன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஏழைகளுக்கு, மேலும் ஊழியங்களுக்கு, மிஷனரி ஊழியங்களுக்கு, திருச்சபையின் ஊழியங்களுக்கு நாம் தாராளமாய் உதாரத்துவமாய் கொடுக்கிற இருதயம் நமக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் செய்கிற வேலைகளிலே அதை செய்வதற்குரிய பலனையும் நல்ல ஆரோக்கியத்தை தருகிறவர் கர்த்தர். எனவே நாம் உற்சாகமாய் ஏழைகளுக்கு ஊழியங்களுக்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்கிற கையின் வேலை எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலும் ஆண்டவர் அங்கே ஒரு ஆலோசனையை சொல்லி வைத்திருக்கிறார். நாம் செய்கிற காரியங்களிலே ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் சொல்லி வைத்திருக்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய வேதத்திலே நாம் இரவும் பகலும் தியானமா இருப்போம் என்று சொன்னால், ஆண்டுடைய வேதத்தை வாசித்து தியானித்து அடன்படி நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே இங்கே கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இத்தாலியா பட்டணத்திலே அவன் அங்கே
பணி செய்து கொண்டிருந்தவன் பாருங்க, கர்த்தருக்கு பயந்து ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்து தன் குடும்பத்தாரோடு கூட அவன் எப்பொழுது ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தன்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் அவனுக்கு அங்கே உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, பெற்றோரே, ஏழைகளுக்கு உதவி செய்கிற அந்த குணம் இருக்கிறதா? ஊழியங்களுக்கு கொடுக்கிற அந்த குணம் இருக்கிறதா உங்க இடத்துல? உற்சாகமா இவைகளை செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.